குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்க எல்லாத்துக்கும்? குட் மார்னிங். குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார், கேன் யூ ஹியர் மீ? குட் ஈவினிங். பேசுகிறது கேட்குதுங்களா? am I audible? Hello. Yes, you are audible. பூபதி, தீபிகா, மனோஜ், ஹரிபிரசாத், லோகேஷ், மகேஷ், முகமது ஆரிஃப், ரகுபதி, ரஞ்சித் செல்வன், ஸ்ரீநாத். பேசுகிறது கேட்குதுங்களா? Yes. எஸ். ஓகே Sir, audible, sir. ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே. ஓகே, 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் வரவங்க அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வெரி குட் ஈவினிங். ஸோ இப்போ தான் இங்கிலீஷ் பேட்ச் வந்துட்டு நமக்கு முடிஞ்சுது. நம்ம தமிழ் பேட்ச் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த பேட்ச்சில் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் ஒரு தனியாக ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பம்ப் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரே நிமிஷம் அட்மிட்டால் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ பம்ப், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் லைன் சைசிங். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பேசிக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி டெஃபனேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எதோட டெஃபனேஷன்? இந்த கோர்ஸோட டெஃபனேஷன். இந்த பம்புங்க, ஹைட்ராலிக்ஸு, லைன் சைசிங் அப்படின்னா என்ன, எதை பற்றி தான் நம்ம எக்ஸாக்டாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற டெஃபனேஷன்ஸை நம்ம எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். சிந்தனை, அட்மிட், ரைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்ஸு. ஸ்ரீநந்தினி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இந்த பம்பு, ஹைட்ராலிக்ஸ் அண்ட் லைன் சைசிங்கில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த கிளாஸ், இது வந்து கிளாஸ் 1. நமக்கு கிளாஸ் 1
ஸோ இதில் நம்ம இன்றைக்கி டெஃபினேஷன் இந்த கோர்ஸ் பற்றி இந்த பம்புனா என்ன, ஹைட்ராலிக்ஸ்னா என்ன, லைன் சைஸிங்னா என்ன, இதோட டெஃபினேஷனு, அப்புறம் சில பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த கோர்ஸுக்கு தேவையான ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட பேசிக், இதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரைட். இப்போது நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது, ரைட். இந்த ஸ்டோரேஜ் டேங்க் டேங்க்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குன்னா ஓகே, இங்கே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. இதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட சிம்பிள். எனக்கு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ன ஆகுது, ஒரு ஹாட் ஃப்ளூயிட் வருது. ஒரு ஹாட் ஃப்ளூயிட் வந்துட்டு வருது. அந்த ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் என்னென்னா ஒரு 55 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை எனக்கு வெளியில் வந்துட்டு அந்த ஹாட் ஃப்ளூயிடை கூல் பண்ணணும். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்லனா ஒரு 42 டிகிரி செல்சியஸ்க்கு நான் கூல் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை வந்துட்டு நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ்க்கு நான் பம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி வருது, இங்கேருந்து இந்த பம்ப்லேருந்து இப்படி வருது, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்பு இப்படி வருது, இப்படி வருது. ஸோ இந்த பம்புக்கு ஆரம்பத்தில் என்னாகும், இதுதான் வந்துட்டு இந்த பம்போட இன்லெட், இது பம்போட அவுட்லெட், இல்லைன்னா இந்த பம்போட சக்ஷன், இது பம்போட டிஸ்சார்ஜ், இப்படி சொல்லலாம். இதை நம்ம வந்துட்டு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இன்புட்டாக நம்ம கொடுக்கும்போது இதோட இதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. வெளியில் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 டிகிரி ரைஸ் ஆகி வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஹாட் இன், ஹாட் அவுட், இது வந்துட்டு கோல்டு இன், கோல்டு அவுட், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போது 50 ரகுமான் வராரு. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஹாட் இன், ஹாட் அவுட், கோல்டு இன், கோல்டு அவுட்டு. சரி, ரைட்டு. இப்போது எனக்கு இந்த மாதிரி இந்த 55 டிகிரியில் இருக்கிற இந்த ஒரு ஹாட் ஃப்ளூயிடை 42 டிகிரி செல்சியஸில் குறைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோரேட்டில் எனக்கு வாட்டர் வந்துட்டு இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத ப்ராசஸ் இன்ஜினியர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி டிசைன் பண்ணுற அந்த ப்ராசஸ் இன்ஜினியருக்கு நம்ம டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு பம்பு, ஹைட்ராலிக்ஸ், லைன் சைஸிங் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இன்ஜினியர் அப்படின்னா என்ன மாதிரி பம்ப் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ புரியாமல் சொல்கிறேன். இப்போ இந்த சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். இப்போது இந்த சிஸ்டம் வாட்டர் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு பம்பு எடுத்து அதுலேருந்து டேங்க்லேருந்து தண்ணி எடுத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு பாஸ் பண்ணுது. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்க்கும் இந்த ஹெட்டிங் வந்து இந்த சிஸ்டமோட எப்படிலாம் தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேஸ் ஸ்டடின்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ் ஸ்டடியோட இந்த டாப்பிக்கை சம்மந்தப்படுத்தி இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோங்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்டால் தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் that transfers fluid, most probably in liquid da, from one dash to another dash. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, எனக்காக இந்த டேஷை வந்து ஃபில்லப் பண்ண போகிறீங்க. இந்த பம்ப் அப்படிங்கிறது ஒரு எக்யூப்மெண்ட். என்ன எக்யூப்மெண்ட்? மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். ஏன் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் வர கிளாஸில் பார்ப்போம். சரி, இன்றைக்கி ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், இப்போது எக்யூப்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. தட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ளூயிட் ஃப்ரம் ஒன் டேஷ் டு அனதர் டேஷ். இப்போது இதில் இந்த டேஷில் என்ன போட்டால் கரெக்டாக ஃபில் ஆகும்? ஓகே, பாலாஜி ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்ன? ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ரைட். வேறு என்னெல்லாம் போடலாம் இந்த இதில்? ஏன்னா இந்த டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். வேறு என்னெல்லாம் போடலாம்? ஃப்ரம் ஒன் டேஷ் டு அனதர் டேஷ்க்கு டேஷில் என்ன போட்டால் இன்னும் சரியாக வரும்? வேறு எனி கமெண்ட்ஸ் யாராவது?
என்ன போட்டால் கரெக்டாக வரும். இட் இஸ் அ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். ஆமாம். த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ளூயிட். ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஃப்ரம் ஒன் மீடியம் டு another மீடியம் அப்படின்னு ஆரிஃப் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மீடியம். ஓகே, வேறு ஏதாவது வேறு எனி கமெண்ட்ஸ்? என்ன செஞ்சால் என்ன எதுலேருந்து எதுக்கு? ஃப்ரம் ஒன் டேஷ் டு another. கைனட்டிக் எனர்ஜி டு ப்ரெஷர் எனர்ஜி. அப்படி அது வந்து இந்த பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல். கைனட்டிக் எனர்ஜி டு ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்கிறது இந்த பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல். தட் இஸ் குட். ஆனால் இங்கே நமக்கு என்ன போடலாம் இன்னும்? ஃப்ரம் ஒன் டேஷ் டு another டேஷ். ப்ரெஷரைஸ்ட் ஃப்ளூயிட் டு ரீச் ஹை ப்ரெஷர் ரீஜன். அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பம்ப். ஹரிஷ் சொல்கிறது கரெக்டு. அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பம்ப். ஓகேவா? ஸோ இங்கே என்ன போடலாம்? என்ன போட்டால் என்ன ஆப்டாக வரும்? ஃப்ரம் ஒன் எக்யூப்மெண்ட் டு another எக்யூப்மெண்ட். நந்தினி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இது ஸ்டோரேஜ் டேங்க்குங்கிறது அது ஒரு வெசல். அந்த வெசல்லேருந்து நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சுங்க இன்னொரு ஒரு ப்ராசஸ் வெசல். இது ஒரு ப்ராசஸ் வெசல், இது ஒரு ப்ராசஸ் வெசல். ஸோ ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் வெசல் டு another ப்ராசஸ் வெசல், எக்யூப்மெண்ட் ஆர் ப்ராசஸ் வெசல் சொல்லலாம். வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? ஃப்ரம் ஒன் டேஷ் டு another டேஷ். நம்ம டெக்னிக்கலாக இந்த இடத்துல ஆப்டாப் என்ன போடலான்னா ஃப்ரம் ஒன் ஹெட் டு another ஹெட். இது மோஸ்ட் டெக்னிக்கல். ஃப்ரம் லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் ரீஜன் பை ப்ரெஷரைசிங். தட் இஸ் வெரி கிரேட். ஸோ லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். வெரி கிரேட், வெரி கிரேட். இதுவும் கரெக்டான டெஃபினேஷன் தான். ஆனால் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன போடலன்னா ஃப்ரம் ஒன் ஹெட் டு another ஹெட். இது எக்ஸாக்ட் டெஃபினேஷன். இந்த இடத்துல ஹெட்டுன்னு நம்ம மீன் பண்ணுறது ஹைட். எதோட ஹைட்டு? ஏன் ஹைட்டை ஹெட்டுன்னு சொல்கிறோம்? இதெல்லாம் நம்ம வரக்கூடிய அந்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பம்போட டெஃபினேஷன். ஒரே நிமிஷம். ரைட். இப்போது பம்போட டெஃபினேஷன் என்ன? பம்ப் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டு. அது லிக்விடை ஒரு ஹெட்லேருந்து இன்னொரு ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுதான் பம்போட டெஃபினேஷன். அடுத்தது ஹைட்ராலிக்ஸ். இந்த ஹைட்ராலிக்ஸோட டெஃபினேஷன் நான் எழுதுகிறேன். அந்த டெஃபினேஷனை வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஹைட்ராலிக்ஸோட டெஃபினேஷன் என்னென்னா so it refers to the study and application of fluid mechanics, FM na fluid mechanics, to control and transmit power using liquids, typically oil and water. இதுதான் அதோட டெஃபினேஷன். இப்போ இந்த டெஃபினேஷனுக்கு என்ன மீனிங்காக இருக்கும்? இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு. சரி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதில் வருது. டு கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்மிட்டு அப்படின்னா என்ன? யூஸிங் பவர்னால் என்ன? லிக்விட் புரியுது. டிப்பிக்கலி ஆயில். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. சரி, இதை விட்டுருங்க. என்ன இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது என்னங்கிறது. இதை பற்றி படிக்கணும். இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பைப் வைக்கிறேன். இது ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல்லாக நம்ம தண்ணியால் ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம். இப்போது தண்ணியால் ஃபில்லப் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்கே ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து தண்ணி வெளில வருது. என்ன ஃப்ளோ ரேட்டில் வருது அப்படின்னா 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படிங்கிற ஃப்ளோ ரேட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.01 அட்மாஸ்பியரில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை நான் அதிகப்படுத்தணும். அதாவது இந்த 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட்லேருந்து எனக்கு 2 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வரணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணால் என்னால் அதை பண்ண முடியும்? இதுதான் கேள்வி.
எனி ஐடியா? நான் என்ன செஞ்சால் எனக்கு 1 மீட்டர் க்யூப்பில் இருக்கிற இந்த ஃப்ளோ ரேட்டு 2 மீட்டர் க்யூப்பாக மாறும்? என்னெல்லாம் செய்யணும்? பைப்பு டயாமீட்டர் ரிடக்ஷன். ஓகே, ஸோ ஹரிஷ் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு இது டயாமீட்டர் ரிடக்ஷன்னு சொல்கிறாரு. டயாமீட்டர் ரிடக்ஷன் பண்ணால் ஃப்ளோ ரேட் அதிகமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லோகேஷ் கிரியேட் வேக்கம். எங்கே க்ரியேட் பண்ணணும்? எங்கே க்ரியேட் பண்ணால் இருக்கும்? கிரியேட் வேக்யூம் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா ப்ரெஷரை குறைக்க சொல்கிறார், ப்ரெஷரை கம்மி பண்ண சொல்கிறார். எங்கே கம்மி பண்ணணும்? இன்க்ரீஸ் த லைன் சைஸ். ஸ்ரீநாத், ஸோ லைன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். வேறு ஒரு முக்கியமான ஒரு பதில் இருக்கே, அப்ளை ஃபோர்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். அப்படியா? சரி, இந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு ரப்பர் மாதிரி வச்சு இப்படி அழுத்தலாம், ஃபோர்ஸ் அதிகப்படுத்தினா வரும் அப்படிங்கிறாரு. விச் இஸ் ஆல்சோ பாசிபிள். அதாவது மேலேருந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே ப்ரெஷரை குறைக்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க, இங்கே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்யலாம்? வேறு என்னெல்லாம் செய்யலாம் பாருங்கள். சூப்பராக நீங்களே ஆன்சர் சொல்கிறீங்க பாருங்கள். இன்க்ரீஸ் த ஹெட்டு. ஓகே, தீபிகா சொல்லியிருக்காங்க ஹெட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஹெட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஹெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இந்த கண்டெய்னரை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் லிக்விட் இது பண்ணலாம், ஹெட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இதே கேள்வியை நான் இன்னொரு இதாக மாற்றுறேன். இப்போ இதே ஃப்ளோ ரேட் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும்? Q is equal to 0.5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஃப்ளோ ரேட்டை குறைக்கணும். இப்போ நான் என்ன செய்யலாம்? ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்டால் ஃப்ளோ ரேட்டை குறைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணால் ஃப்ளோ ரேட்டை கம்மி பண்ணலாம்? இப்போ நான் என்ன செஞ்சேன்? முதல்ல ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது டயாமீட்டர் பெருசு ஒரு பெரிய பைப் வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. மேலேருந்து இங்கே ஒரு வேக்யூம், இந்த இடத்துல வேக்யூம் கொடுக்கணும், ப்ரெஷரை கம்மி பண்ணணும். ஏன்னா ஹை ப்ரெஷர் ரீஜன் லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை இங்கே ஒரு அழுத்தம் கொடுங்க, இங்கே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரைட்டு. அப்புறம் டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ப்ரெஷர் இதெல்லாமே சொல்கிறீங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சால் ஃப்ளோ ரேட்டை குறைக்க முடியும்? இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன செஞ்சால் குறைக்க முடியும்? we can reduce pipe diameter ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் ரெடியூஸ் தான், அதுக்கும் ரெடியூஸ் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, வாட் எவர் நம்ம பார்க்கலாம். ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ திரும்ப நம்ம டெஃபினேஷனுக்கு வரலாம். யாருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலை. நம்ம மெயினான விஷயம் என்னென்னா வேல்வ் யூஸிங் வேல்வ். ஸோ இந்த வேல்வும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ளோ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட்டா? சரி, ரைட். இப்போ இந்த டெஃபினேஷனுக்கு பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்மிட் பவர். அப்படிங்கிறது இந்த இடத்துல எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க. அது போட்டால் இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்குது? வாட்டரில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. நம்ம அதை கைனடிக் எனர்ஜியாக மாற்றுறோம். ஸோ அந்த அதுதான் உங்கள் பவர் நம்ம இது பண்ணிக்கலாம் யூஸிங் லிக்விட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? பைப்போட டயாமீட்டரை நம்ம மாற்றுறோம், இல்லைனா ப்ரெஷரை மாற்றுறோம். ஸோ சிம்பிளி டயாமீட்டரில் ப்ளே பண்ணுறோம், ப்ரெஷரில் ப்ளே பண்ணுறோம், அப்புறமேட்டு ஹெட்டில் ப்ளே பண்ணுறோம், அப்புறம் வேறு எதில் ப்ளே பண்ணுறோம்? வேல்வில் ப்ளே பண்ணுறோம். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட எனர்ஜி இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம். எதுக்காக? கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்மிட்காக. ஒரு இடத்துலேருந்து இது பண்ணுறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக்ஸ். இதுக்கு எக்ஸாக்டாக என்ன லைன் சைஸ் இருந்தால் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நான் ஃப்ளோ ரேட் டிஃபைன் பண்ண வச்சுக்கோங்க, 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஃப்ளோ ரேட் தான் வேணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக 55 டிகிரியில் வர அந்த சூடான தண்ணி 42 டிகிரிக்கு மாறுன்னு வச்சுக்கோங்க. இது முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10% முன்ன பின்ன இருக்கலாம். 1.1 மீட்டர் கியூப் பர் செகண்டு, 0.9 மீட்டர் கியூப் பர் செகண்ட் எப்படின்னா இருக்கலாம். இதுலேருந்து இப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்படின்னா அது எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி லைன் சைஸிங் வைக்கணும்? டயாமீட்டர் பெருசாக வைக்கணுமா, சில பேர் பெருசாக, சில பேர் சின்னதான்னு சொல்கிறீங்க. பெருசாக வைக்கணுமா, சின்னதாக வைக்கணுமா, எக்ஸாக்டாக எப்படி வைக்கணும், இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் லைன் சைஸிங். அப்போ எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பம்புங்கிறது ஒரு விஷயத்த நமக்கு ஒரு ஃப்ளூயிடாக ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது ஒரு ஹெட்லேருந்து இன்னொரு ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுதான் பம்போட வேலை. ஹைட்ராலிக்ஸ் அண்ட் லைன் சைஸிங் அப்படிங்கிறது நம்ம இது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ளோ ரேட்டு, இந்த ப்ரெஷர், இதெல்லாம் வச்சு எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸாக்டாக லைன் சைஸிங் எப்படி அமைக்க நமக்கு தேவையானது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லை ஆக்சுவலாக ஹைட்ராலிக் ரேடியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நமக்கு இதில் வராது, இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கலாம், நான் டைம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பெரிய பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெரிய பைப்பில் நமக்கு ஒரு ஃப்ளோ ரேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய பைப்போட டயாமீட்ரு ஐடி 1 இன்ச்சு. எனக்கு ஒரு சின்ன பைப் இருக்குது. ஸோ இந்த சின்ன பைப்போட டயாமீட்டர் வந்துட்டு 0.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 0.5 பைப்பே எனக்கு போதும் அப்படின்னு நான் போதும் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்துட்டு 1 இன்ச் போடுறேன்னா எனக்கு என்ன ஆகும், கேபிட்டல் அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னோடய இண்டஸ்ட்ரிக்கு நான் தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது வரும். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக என்ன லைன் சைஸ் இருந்தால் எனக்கு இது போதுமானதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கிறது இதெல்லாம் இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம். ஸோ இது என்ன படிக்க போகிறோம், என்ன மாதிரி பம்பு எல்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸாக்டாக என்ன லைன் சைஸிங் இருந்தால் போதும், அதோட திக்னஸ் என்ன இருக்கணும், இதெல்லாம் நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம். விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராசஸ் இன்ஜினியர். ஓகே, இதுதான் நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். ரைட், இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? போகலாமா? பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஒரு சில கேசஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இதோட பேசிக் டெஃபினேஷன், அதாவது பேசிக் டேர்ம்ஸ் இன்வால்வ்டு. நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக வந்துட்டு இந்த லைன் சைஸிங்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹைட்ராலிக்ஸு, இந்த விஷயங்களில் நமக்கு என்ன டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியமோ அதுதான் மெயினாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது மெயின் முக்கியமாக இருக்குது டென்சிட்டி, விஸ்காசிட்டி. உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேர் இப்போது செகண்ட் இயர்லேருந்தே அட்டென்ட் பண்ணுறீங்க, பட் தெரியாதும் ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்போம், தெரியாத நிறைய விஷயங்களை கற்றுப்போம், அதனால் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் ட்ராப். டெல்டா பிங்கிறது ப்ரெஷர் ட்ராப். நாலாவது ஒன்று வந்து வெலாசிட்டி. அஞ்சாவது ஒன்று வந்து ஃப்ளோ ரேட். ஃப்ளோ ரேட்டில் வால்யூமெட்ரிக் அண்ட் மாஸ். வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், மாஸ் ஃப்ளோ ரேட். அடுத்தது ஹெட்டு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டேர்ம்ஸு நமக்கு பம்பு, ஹைட்ராலிக்ஸு, லைன் சைஸிங்கில் முக்கியமான டேர்ம்ஸ். சரி, இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் கம்ப்ரஸபிள், இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட்ஸ் இது வரும். இது என்னங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம போக நம்ம பார்க்கலாம். சரி, ரைட். இப்போ டென்சிட்டிங்கிறது என்ன? டென்சிட்டி into 10 seconds நேரம் வந்திருக்காங்க. ஓகே, டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகேவா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ இதை இன்னும் புரிகிற மாதிரி இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதோட சிம்பிள் வந்து ரோ. ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1000. ஆக்சுவலாக 1000 கிடையாது, 998 தான். பட் நம்ம இப்போ ஈஸியாக இருக்கணுங்கிறக்க 1000 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1000 கிலோகிராம்
ஹரி சொல்லியிருக்கார் ஹவு மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அ சர்டன் வால்யூம் ஆர் ஸ்பேஸ். எக்ஸாக்ட்லி கரெக்டு. நான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், இதுதான் டென்சிட்டி ஆஃப் வாட்டருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதோட அர்த்தம் உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் செய்ய போகிறோம். ஒரு பாக்ஸ் செய்ய போகிறோம். ஓகே, இந்த பாக்ஸு இதோட ஹைட்டு 1 மீட்டர், இதோட லென்த்து 1 மீட்டர், இதோட வித்தும் 1 மீட்டர். அப்போது இப்படி 1 மீட்டர் ஹைட்டு, 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் வித்து இருக்கிற ஒரு பொட்டி செய்கிறோம். அந்த பொட்டியை வந்துட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நிரப்புறோன்னு வச்சுக்கோங்க. பொட்டி செஞ்சு கம்ப்ளீட்டாக அதிகமும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் தண்ணி ஊற்றி நிரப்புறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டிக்கு வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டே இல்லாத ஒரு மெட்டீரியல் பொட்டி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஊற்றிட்டு இது மாதிரி நிரப்புறோம், தண்ணியோட நிரப்புறோம். இப்படி நிரப்புனதுக்கப்புறம் இதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி 1000 கிலோகிராம் இருக்கும். அதாவது 1 மீட்டர் ஹைட்டு, 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, இதில் இது மாதிரி ஒரு பொட்டி செஞ்சு, பொட்டிக்கு வெயிட்லன்னு வச்சுக்கோங்க, அதில் தண்ணியால் கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியோட வெயிட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 1000 கிலோகிராம் இருக்கும். அப்போ இதோட வால்யூம் என்ன, நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். ஏன்னா 1 மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அதோட வெயிட் வந்துட்டு 1000 கிலோ. அப்போ அதுதான் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் ஒரு மீட்டர் கியூபுக்கு இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இப்படி தான் ஒவ்வொருவோட டென்சிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நான். அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ரைட். நான் என்ன செய்கிறேன், இங்கே இதுதான் என்னோடய வீட்டோட செவருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவத்தில் ஒரு ஸ்கேலை வந்து சாய்ச்சி வைக்கிறேன். இதுதான் என்னோடய ஒரு ஸ்கேலு, இதை நான் சாய்ச்சி வைக்கிறேன். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கேலும் வச்சு அதையும் சாய்ச்சி வைக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்து ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றுறேன் இதுக்கு மேலே, இந்த ஸ்கேலுக்கு மேலே. அப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னொரு இங்க் ஃபில்லர் எடுத்து, வேறு ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்து ஒரு ட்ராப் ஹனி ஊற்றுறேன், தேன் ஊற்றுறேன். ரைட்டா, இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இது சீக்கிரமாக கீழே வருமா, இது சீக்கிரமாக கீழே வருமா? இது வந்து வாட்டர் ட்ராப், இது வந்து கேஸ் 1 வச்சுக்கோங்க, இது கேஸ் 2 வச்சுக்கோங்க, இது வந்து ஹனி ட்ராப். ஓகேவா, எது ரெண்டுத்துல சீக்கிரமாக கீழே வரும்? எனி ஆன்சர்? வாட்டர் டியூ டு லோ விஸ்காசிட்டி. when density is less it falls down first, hence water flow. சூப்பர், வாட்டர் கீழே வரும். அப்போ வாட்டர் தான் சீக்கிரமாக கீழே வரும். ரைட்டா, இதுதான் சீக்கிரமாக கீழே வரும். ஓகே, ரைட். எதனால் கீழே வருது அப்படின்னா, வாட்டரோட விஸ்காசிட்டி கம்மி ஹனியோட விஸ்காசிட்டியை விட, ஹனியோட விஸ்காசிட்டி அதிகம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம், எதனால் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது திரும்ப ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு பம்ப் இருக்குது. இந்த பம்பில் வந்துட்டு 1 மீட்டர் கியூப் பர் ஹவர் அந்த ஃப்ளோ ரேட்டில் தண்ணியை இறைக்குது. அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சிஸ்டம், அதே இது இருக்குது. இதோட இது 100 மீட்டர் கியூபு, 100 மீட்டர் கியூபு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு ஹனி இருக்குது ஃபுல்லாக, சேம் ஒரே டேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ ரெண்டுமே பம்ப்பு நான் வச்சுருக்கேன், இதுவும் பம்ப்பு 1, இது பம்ப்பு 2. இப்போ இந்த 2 பம்பில் எந்த பம்புக்கு நமக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணும் இந்த ஃப்ளோ ரேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு? பம்ப் 1 பம்ப் 2. பம்ப்பு 1 அதாவது அந்த டேங்க் 1ல் வாட்டர் இருக்குது, டேங்க் 2ல் ஹனி இருக்குது. இந்த 2 விஷயத்தில் எந்த பம்ப்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அதிகமாக? ஹனி டேங்க் இருக்குது. சூப்பர், இதுதான் அதிகமாக கஷ்டப்படும், நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். எதனால்? விஸ்காசிட்டி அதிகங்கிறதுனால.
அப்போது ஒரு ஃப்ளூயிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தெரியாமல் நம்மளால் ஒரு பம்ப் சிஸ்டமையோ இதையோ டிஃபைன் பண்ண முடியாது. அப்போது அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா டென்சிட்டி அண்ட் விஸ்காசிட்டி. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நம்ம இதை டிசைன் பண்ணுறோம். சரி, இப்போ விஸ்காசிட்டியோட டெஃபினிஷன் தான் என்ன அப்படின்னா, viscosity is nothing but the resistance against the fluid flow by itself. இதோட அர்த்தம் என்னன்னா, தனக்குத்தானே நான் நகரவே மாட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. இதோட சிம்பிள் மியூ. மியூ வந்துட்டு எல்லோரும் இப்படி போடுவாங்க, நான் இப்படி போட்டே பழகிட்டேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக மியூ இப்படி தான் போடணும், ஆரம்பத்தில் இப்படி போட்டு பழகிட்டேன், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு விஸ்காசிட்டி அப்படிங்கிறது எருமாட்டு மேலே மழை பெஞ்சாப்பில் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அது என்ன தான் நகர்ந்தாலும் நான் நகர வேகத்தை தான் நகருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நகராமல் இருக்கிற தன்மை, ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகாமல், அதாவது ஃப்ளோயிட் ஆகாமல், ரெசிஸ்டன்ஸ் தான் தடை. நான் ஃப்ளோ ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு நானே தடை வச்சுக்கிற அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. அப்போது விஸ்காசிட்டி அன்னைக்கு தேனுக்கு தடை அதிகம், அதாவது நான் மூவ் பண்ணவே மாட்டேன்பா அப்படின்னு அது தனக்கு தானே போட்டுக்கிற தடை அதிகம், வாட்டர் தனக்கு தானே போட்டுக்கிற தடை கம்மி. அப்போது இது வந்து ஹை விஸ்கஸ், இது லோ விஸ்கஸ். கம்பேரிட்டிவ்லி ஹை விஸ்கஸ், லோ விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நமக்கு தெரிஞ்சு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தெரியணும். எதுக்கு தெரியணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஹைட்ராலிக்ஸ், லைன் சைஸிங் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா ஆஸ் அ கெமிக்கல் இன்ஜினியராக நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸை நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். நம்ம கெமிக்கல் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியராக நம்ம வந்துட்டு நிறையா கெமிக்கலை, டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸை நம்ம டீல் பண்ண வேண்டியது வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்கும், நம்ம இப்படியே போட்டுக்கலாம், ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்கும். சில நேரங்களில் லோ விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்கும், சில நேரங்களில் மாடரேட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்கும். அப்போது நம்ம எப்பயுமே அந்த விஷயத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். அப்படி ஸ்டடி பண்ணால் தான் நம்மளால் அந்த சிஸ்டமை டிஃபைன் பண்ண முடியும். சரி, ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்ம ரெண்டு டெஃபினேஷன் பார்த்துட்டோம், டென்சிட்டி, விஸ்காசிட்டி. இது எப்படி நமக்கு லைன் சைஸிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ப்ரெஷர் அண்ட் ப்ரெஷர் ட்ராப்பை நான் வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி முக்கியமாக பார்க்கலாம், வெலாசிட்டி அண்ட் ஃப்ளோ ரேட். ஓகே, வெலாசிட்டி அண்ட் ஃப்ளோ ரேட். சரி, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக தெரிஞ்சுக்கலன்னா நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், வெலாசிட்டிக்கும் ஃப்ளோ ரேட்டுக்கும். சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு இது போடுறேன், சரியா? இப்போது வெலாசிட்டி, இதுக்கு வி, சின்ன வி. அடுத்தது ஃப்ளோ ரேட், வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னு வச்சுக்கோங்க இங்கே. ஓகே, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், இதுக்கு கேபிட்டல் வி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போது நான் என்ன செய்கிறேன், எங்கிட்ட ஒரு பைப் இருக்கு. ஓகே, எங்கிட்ட எனக்கு ஒரு பைப் இருக்கு. சரி, இந்த பக்கம் வச்சுக்கிறேன். எங்கிட்ட ஒரு பைப் இருக்கு, ஒரு பைப் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பைப்போட லென்த்து வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக 1 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த பைப்போட லென்த்து எவ்வளோ இருக்குது? 1 மீட்டர் இருக்குது. இந்த பைப்போட லென்த்தும் எனக்கு எக்ஸாக்டாக 1 மீட்டர் இருக்குது. ரைட், இப்போது இதுதான் பாயிண்ட்டு ஏ, இதுதான் பாயிண்ட் பி. இது இன்லெட்டு, அவுட்லெட். ஓகேவா? இது அவுட்லெட். ஓகே, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, இன்லெட், அவுட்லெட் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சேம் அதே தான், பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, இன்லெட்டு, அவுட்லெட். ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
இது ஃபுல்லாக தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதோட வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட். இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்டு. இதோட யூனிட் மீட்டர் கியூப் பர் செகண்ட். இங்கேயும் மீட்டர், இங்கேயும் மீட்டர், இங்கேயும் செகண்ட், இங்கேயும் செகண்ட்னால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இது முக்கியமான கான்செப்ட், தயவு செய்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது புரியலன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, இப்போது இது வந்துட்டு 1 மீட்டர் பர் செகண்டில் இது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுவுமே 1 வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1 மீட்டர் கியூப் பர் செகண்டில் இதில் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்டு, இது வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதோட ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அதாவது இது வால்யூமும் 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட். இப்போது இதோட வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட், இதோட வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? இதுதான் கேள்வி. ஹரி சொல்லியிருக்காரு, வெலாசிட்டினா ஸ்பீடு, ஃப்ளோ ரேட்னா அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் பாஸ் த்ரூ அ சர்டன் பாயிண்ட் இன் அ சர்டன் டைம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலிக்யூல்னு வச்சுக்கோங்க. ஒரு மாலிக்யூல். இந்த மாலிக்யூலுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கலாமா? ஹரிஷ்னு வைக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு வாட்டர், ஒரே ஃப்ளூயிடாக வச்சுக்கோங்க. இந்த ஹரிஷ் மாலிக்யூல். ஓகே, இந்த மாலிக்யூல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 1 மீட்டர் லென்த் இருக்கிற இந்த பைப்பை கடக்கிறதுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் 1 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கு பேர் வெலாசிட்டி. அதாவது இந்த ஒரு மாலிக்யூலை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பைப் இருக்குது, நிறைய ஃப்ளூயிட் இருக்குது, வேறு அதெல்லாம் பார்க்குறதில்ல. இந்த ஒரு மாலிக்யூலை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். இந்த ஒரு மாலிக்யூலு இந்த பைப்பை கடக்கிறதுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி 1 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சப்போஸ் வந்துட்டு 2 செகண்ட் டைம் எடுத்துச்சுன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் 2 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சப்போஸ் 10 செகண்ட் டைம் எடுத்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் 10 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சப்போஸ் இந்த வெலாசிட்டி இந்த ஹரிஷ் மாலிக்யூல் இதை கடக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக கடந்துருச்சு, அரை செகண்ட் தான் எடுக்குது அப்படின்னா இப்போ இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் 0.5 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி 10ல் 1 செகண்ட் தான் எடுத்துக்குது அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வெலாசிட்டி. எவ்வளோ அந்த ஒரு மாலிக்யூல் எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குது. சரி, இப்போது யாரோ ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு ஃப்ளோ ரேட்னா என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த பைப்போட வால்யூம் வந்துட்டு 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கேயும் அதே தண்ணி தான் இருக்குது. ஆனால் இந்த 1 மீட்டர் கியூப் இருக்கிற தண்ணி இந்த இன்லெட் பாயிண்ட்டில் இந்த ஒரு பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு, அதாவது இந்த இன்லெட்டை கடக்கிறதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆகுது. எப்படி? 1 மீட்டர் கியூப். அதாவது இங்கே வந்து ஒரே ஒரு மாலிக்யூலை பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாலிக்யூலும் இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பல்க் ஆஃப் லிக்விட். இங்கே வந்துட்டு 1 மாலிக்யூல் எவ்ரி மாலிக்யூல். ஓகேவா? இந்த இதில் இங்கே வந்து பல்க் லிக்விட். ஓகேவா? இந்த மீட்டர் கியூபில் இருக்க 1 மீட்டர் கியூபில் இருக்க லிக்விடு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுது. அதுதான் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். புரியுதா? ஒரு பாயிண்ட், இந்த ஒரு மாலிக்யூலு, இந்த இடத்துல ஒரு மாலிக்யூலு பைப்பு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துல தண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு, இதுதான் ஃப்ளோ ரேட். ஓகேங்களா? அப்போது சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த பல்க், இந்த தண்ணி, அதாவது 1 மீட்டர் கியூப் இருக்க தண்ணி அரை செகண்டில் கடந்துருச்சுன்னா அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் பை 0.5 செகண்ட். அப்போ இதோட வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் என்ன அப்படின்னா 2 மீட்டர் கியூப் பர் செகண்டு. ஓகேவா? சப்போஸ் இது வந்துட்டு 10ல் 1 செகண்ட், 10ல் 1 பங்கு தான் எடுத்துக்குது இதை கடக்கிறதுக்கு அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப் பர் 0.1 செகண்ட். அப்படின்னா 10ல் 1 செகண்ட் அப்படின்னா 1/10 ஈக்குவல் டு 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். இதுதான். அப்போது இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாலிக்யூல் இங்கேருந்து இந்த லென்த்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட், 1 செகண்ட், எத்தனை செகண்ட்?
இங்கே பொறுத்தவரை இந்த பல்க் லிக்விடு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் பம்ப் ஒரு பாயிண்ட் ஆஃப் பைப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு. இதுதான் வெலாசிட்டியும் ஃப்ளோ ரேட்டும். ஒரு சில பேர்த்துக்கு ஓகே ப்ளீஸ் சார் டெல் மீ அகெயின். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ரேஸ் ட்ராக், ஓகேவா? இதுதான் ஒரு ரேஸ் ட்ராக். இங்கே வந்துட்டு இது லேப் 1, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேவா? இப்போது இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம ஹரிஸ் இங்கே இருக்கிறார், இங்கே நிற்கிறார், ஓகே வச்சுக்கோங்க. இதோட ஹோல் அந்த லென்த்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர். அப்போ ஹரிஷ் வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்து இந்த இதை கவர் பண்ணுறாரு, தனியாக அவர் மட்டும் ஓடி எவ்வளோ டைம் எடுத்து கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது வெலாசிட்டி ஈக்குவல் டு ஹரிஷ் வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு செகண்டில் 1 மீட்டர் ஓடிடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மீட்டரு 1 செகண்டில் ஹரிஷ் ஓடுறாரு. வெலாசிட்டி ஆஃப் ஹரிஷ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஃப்ளோ ரேட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியாது. இப்போ எங்கிட்ட ஒரு ஜக் ஃபுல் ஆஃப் தண்ணி இருக்குது, ஒரு கப் ஃபுல் ஆஃப் தண்ணி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி இருக்குது எனக்கு இதில். இந்த 1 லிட்டர் தண்ணியை நான் எவ்வளோ டைம் எடுத்து கீழே ஊற்றுறேன். 1 லிட்டர் தண்ணியை 1 செகண்டில் கீழே ஊற்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 × 10⁻³ மீட்டர் கியூப். அப்போது பர் செகண்ட் 1 லிட்டருங்கிறது 1 × 10⁻³ மீட்டர் கியூப்பில் சொல்லணும். இதுவும் வால்யூம் தான். ஸோ இவ்வளோ செகண்டுக்குள்ளே நான் கீழே ஊற்றுறேன் அப்படிங்கிறது வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க. கவினா, நான் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சாத்தி வைக்கிறீங்க. சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட். அதாவது ஒரு பல்க் லிக்விட் இத்தனை கிலோகிராம், இது வந்து மாஸில் சொல்லணும்னா இத்தனை கிலோகிராம் தண்ணி வெளியில் எனக்கு போகுது, இன்லெட்லேயும் அவுட்லெட்லையும் இத்தனை கிலோகிராம் தண்ணி வெளில போகுது, இத்தனை கிலோகிராம் தண்ணி வெளில போகுது. இப்போ இதுதான் பைப்பு, இதுதான் டேங்க்கு, இதுதான் பைப்பு. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் எப்பயுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாயிண்ட்டில் 1 செகண்டுக்கு எனக்கு 1 கிலோகிராம் தண்ணி வெளியில் போகுது அப்படின்னா அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் 1 கிலோகிராம் பர் செகண்ட். இப்போது இதே இந்த தண்ணி வந்துட்டு இப்படி ஒரு பைப்பில் போகுது அப்படின்னா எனக்கு ஒரு மாலிகுல் இருக்குன்னா அந்த மாலிகுல் இந்த பைப்போட லென்த் 1 மீட்டர்னா இந்த மாலிகுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 1 செகண்ட்னா 1 மீட்டர் பர் செகண்டுங்கிறது வெலாசிட்டி. இதுதான் அந்த பைப்பை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு அந்த ஒரு மாலிகுலுக்கு எடுத்துக்கிற டைம் வெலாசிட்டி. அந்த ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பைப்பில் ஒரு பாயிண்ட்டு நம்ம பார்க்குறோம், ஒரு மாலிகுலை பார்த்தோம் அப்படின்னா அது வெலாசிட்டி. 1 மாலிகுலை பார்த்தோம்னா வெலாசிட்டி 1 பாயிண்ட். பைப் அந்த பைப்பில் அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் அப்படி நம்ம ஃப்ளோ ரேட் இது பண்ணோம்னா அதுக்கு பேர் ஃப்ளோ ரேட். இது வந்து வெலாசிட்டி. நீங்கள் இன்னொரு தடவை வீடியோ ஃபுல்லாக போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரி, இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம போகலாம். இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க, சரியா? ரைட். எங்கிட்ட ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்போட டயாமீட்டர் வந்துட்டு 1 இன்ச். ஓகே, இப்போ எங்கிட்ட இன்னொரு பைப் இருக்குது. இதோட டயாமீட்டர் 2 இன்ச். இதை நான் என்ன பண்ணுறேன், ரெடியூசர் போட்டு கனெக்ட் பண்ணுறேன் ரெண்டையுமே. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் 1 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படிங்கிற ஃப்ளோ ரேட்டில்
வாட்டரை இன்லெட் பண்ணுறேன், வாட்டரை உள்ளே விட்றேன். இது இன்லெட்டு, இது அவுட்லெட். 1 கிலோகிராம் பர் செகண்டில் நான் இதில் தண்ணி விடுறேன். ரைட்டா? பாருங்கள், பைப் சைஸு 1 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு. ஃப்ளோ ரேட்டு அதாவது மாஸ் 1 கிலோகிராம் பர் செகண்டு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இங்கே எவ்வளோ இருக்கும் என்னோட மாஸ் ஃப்ளோ ரேட்? 1 இன்ச் பைப்பில் எனக்கு 1 கிலோகிராம் பர் செகண்ட் போகுது. 2 இன்ச் பைப்பில் வெளில வரும்போது எனக்கு எவ்வளோ ஃப்ளோ ரேட் வரும், மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படிங்கிறது தான் கேள்வி. எவ்வளோ வரும்? அது எக்ஸ்பேண்டர்னு சொல்லலாம், ரெடியூசர்னு சொல்லலாம். இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது எக்ஸ்பேண்டர், அதாவது இந்த பக்கம் இப்படி பார்க்கும்போது எக்ஸ்பேண்டர், இப்படி சொல்லும் போது ரெடியூசர். ஸோ அது நீங்கள் ஒரு காம்பனண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்டர்னு சொல்லலாம், ரெடியூசர்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக அது தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, சரி, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு எவ்வளவு வெளியில் வரும், இதுதான் கேள்வி. எவ்வளோ வெளியில் வரும்? இப்போ 1 இன்ச் பைப்பில் 1 கிலோகிராம் போகுது, 2 இன்ச் பைப்பில் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரிஷோட ஆன்சர் வந்துட்டு சேம் சொல்கிறாங்க. அடுத்து வேறு ஏதாவது ஆன்சர்? ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயம். இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இது நமக்கு கண்டிப்பாக தெரியலனா இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வேறு ஏதாவது ஆன்சர் என்ன வரலாம்? நியாயமாக பார்க்கும்போது 1 இன்ச்சில் 1 கிலோகிராம் பர் செகண்ட் வருது, 2 இன்ச்சில் ஏன் 2 கிலோகிராம் பர் செகண்ட் வரக்கூடாது? ஒருவேளை வரலாம் இல்லையா? ஓகே, ஹாஃப் த ரேட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 1 கிலோகிராம் பர் செகண்ட் அப்படின்னா இதில் வந்துட்டு 0.5 கிலோகிராம் பர் செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் பர் செகண்ட், இங்கே வந்து கிலோகிராம் பர் செகண்ட் நம்ம ஆரம்பத்தில் இங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே கிலோகிராம் பர் செகண்டில் நம்ம இங்கே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. வேறு என்ன வரலாம்? சொல்கிற மாதிரி இங்கே 1 இன்ச்சில் 1 கிலோகிராம் பர் செகண்ட், 2 இன்ச்சில் 2 கிலோகிராம் பர் செகண்ட் கூட வரலாம். வேறு என்ன வரலாம்? எனி ஆன்சர்ஸ் ஏதாவது? இது 3 தான் வரும் கரெக்டாக. ஒன்று சேமாக வரும், இல்லை அதிகமாக வரும், இல்லை அதில் பாதி வரும். கரெக்டாக வேறு ஏதாவது ஆன்சர் ஏதாவது சொல்கிறீங்களா? எனி ஆன்சர்ஸ் ஏதாவது? எனி ஆன்சர்ஸ்? ஃபைன். இப்போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வியோட பதில் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கேள்விக்கு என்ன பதில் வருங்கிறது புரிஞ்சிடும். சரிங்களா? என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியோட பேர் ஏ. ஓகேவா? இந்த பெட்டியோட சைஸ் வந்துட்டு எனக்கு 1 மீட்டர் கியூப். என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியோட சைஸ் 1 மீட்டர் கியூப். ஓகேங்களா? என்கிட்ட இன்னொரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியோட பேர் வந்து பி. அது வந்து 2 மீட்டர் கியூப். ஓகேவா? என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியோட பேர் ஏ. அது வந்து 1 மீட்டர் கியூப் சைஸு. இன்னொரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி பேர் பி. அதோட சைஸ் 2 மீட்டர் கியூப். நான் என்ன பண்ணுறேன்? ஏ அப்படிங்கிற பெட்டியில் ஒரு ஆப்பிளை வைக்கிறேன். ஏங்கிற பெட்டியில் என்ன வைக்கிறேன்? ஒரு ஆப்பிள் வைக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஏங்கிற பெட்டியை எடுத்து நான் பிங்கிற பெட்டிக்குள்ளே போடுறேன். இப்போ என்கிட்ட மொத்தமாக எத்தனை ஆப்பிள் இருக்கும்? என்கிட்ட மொத்தமாக எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அங்கே பாருங்க. ஸோ எங்கிட்ட 1 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிற சைஸில் இருக்கிற ஒரு பெட்டி இருக்குது. அதில் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எடுத்து 2 மீட்டர் கியூப் அப்படிங்கிற பெட்டியில் போட போகிறேன். அதோட சைஸ் பெருசாக போட போகிறேன். இதில் ஒரு ஆப்பிள் தான் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை எடுத்து நான் அதை விட சைஸ் பெருசான பெட்டியில் போட போகிறேன். அப்போ என்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 1 தான் இருக்கும். கரெக்டாக? அதே விஷயந்தான் இங்கேயும். இந்த இடத்துல இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். இந்த சைஸை பெருசாக்குனால மாஸ் பெருசாகுமா? ஆகாது. அப்போது இது என்ன? இது 1 கிலோகிராம் பர் செகண்ட்னா இங்கேயும் 1 கிலோகிராம் பர் செகண்ட் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹரி சூப்பராக சொன்னார். அதே ஆன்சர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இல்லைன்னா ஃப்ளூயிட் ஆஸ் கண்டினியூம்.
இல்லைன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எப்படி வேணால் சொல்லலாம். இதுதான் இது. எப்படி அந்த பெட்டியில் உள்ளே போகிற இது பெரிய பெட்டியில் வச்சா அளவு மாறாதோ, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த இது நமக்கு தெளிவாக புரிஞ்சதுன்னா நமக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போது இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுலேருந்து தான் சால்வ் பண்ண போகிறோம். என்னது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போது ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு மாஸ் ஃப்ளோ ரேட் வச்சுருக்கிறேன். அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? டென்சிட்டி 1, இந்த இடத்துல டென்சிட்டி 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி 1, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1, மாஸ் ஃப்ளோ ரேட் 2 இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி 2, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 2. அப்போ இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் இங்கேயும் ஒன்றா இருக்கனால இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது டென்சிட்டி 1 இன்ட்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 1 இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி 2 இன்ட்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் 2. இதுக்கு பேர் தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ரைட். ஸோ இது இப்போது இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹைட்ராலிக்ஸு, பம்ப் சைஸிங்கு, லைன் சைஸிங்கு இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு வெறும் ஃப்ளோ ரேட் பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம். வெலாசிட்டி பற்றி பேசலை, ப்ரெஷரை பற்றி பேசலை. இது வந்து ப்ரெஷர், டென்சிட்டி இப்படி, ப்ரெஷர் இப்படி, இது வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், இது வந்து வெலாசிட்டி. ஸோ நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் இப்படி தான், நீங்கள் நோட் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லிட்டு தான் எழுதுவேன். சரி, ரைட். இதை பற்றி பேசலை. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில், வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ இப்படி பைப்பு பெருசாகனால அந்த இடத்துல வந்துட்டு 15 ஹெட்ஃபோன்ஸ் 2 பீஸ். ஓகே ஆரம்பி, சாரி. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் இதை கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நாய்ஸ் வருதா? சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை இன்னும் கொஞ்சம் நான் பெட்டர் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தட் டுடே. கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். மேபி பக்கத்தில் கொஞ்சம் ரெசிடென்ட்லாம் இருக்காங்க. நான் அடுத்த கிளாஸ்லேருந்து நான் அதை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணித்தரேன். நோ ப்ராப்ளம், சாரி. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம பைப் சைஸ் அதிகரிக்கும் போது நமக்கு ப்ரெஷர் எப்படி வேரி ஆகும், வெலாசிட்டி எப்படி வேரி ஆகும், எந்தெந்த டைமில் என்னென்ன. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளோ ரேட் எப்பையும் சைஸை மாறினாலும் எல்லா டைமும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளோ ரேட் கான்ஸ்டன்ட்டு அப்படி. ஓகே தேங்க்யூ அருண். ஓகே, ஃப்ளோ ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது தான் நம்ம மறக்கக்கூடாத ஒரு ஃபிசிக்கல் ஒரு அதாவது ஒரு ப்ராசஸ் இன்ஜினியர் ஒரு மறக்கக்கூடாத ஒன்று என்னென்னா, பைப்போட சைஸை மாற்றுறதுனால ஃப்ளோ ரேட் எக்காரணத்து கொண்டும் மாறாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரம் ரகுபதி சார், மைக் ஆனில் இருக்குது. ஓகே சார், ரகுபதி சார் மைக் ஆனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது பாருங்க. ஆமாம், ரகுபதி சார் சைடில் கொஞ்சம் நானே மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ண முடியல. சரி, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பர்சனலாக. சரி, ஓகே. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் இன்ஜினியர் மறக்கக்கூடாத ஒன்று, எப்படி ஒரு பெரிய பெட்டியில் ஆப்பிள் வச்ச உடனே நமக்கு என் சைடில். ஆமாம், ஆக்சுவலாக இங்கிலீஷ் கிளாஸில் நமக்கு எதுவும் நாய்ஸ் எதுவும் வரல. சரி, ஓகே, நான் அவர்கிட்ட சார்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எப்படி ஒரு ஆப்பிள் இந்த இடத்துல வைக்கிற ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வைக்கிற இந்த ஆப்பிள் பெரிய பெட்டிக்கு போகும்போது 2 ஆப்பிளாக மாறாமல் அதே மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நமக்கு ஃப்ளூயிடு பெரிய சைஸுக்கு போட உடனே மாறாது. நமக்கு இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். இந்த ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம இந்த கிளாஸில் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு பம்பை டிசைன் பண்ணுறது, நம்மளுடைய கோர்ஸான எப்படி பம்பு, ஹைட்ராலிக்ஸு, லைன் சைஸிங்கு இதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டினியூட்டி ஈக்குவேஷனுக்கு அடுத்தது முக்கியமான பெர்னோலிக் ஈக்குவேஷன்.
இந்த பெர்னோலிக் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். அடுத்தது பம்போட டைப்ஸு முடிஞ்சால் ஸ்டாண்டர்ட்ஸு இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்து வர கிளாஸில் பார்க்குறோம். நீங்கள் ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒருவேளை கிளாஸ் இன்னும் ஒரு தடவை கேட்கணுன்னா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு மோர் ஆஃபன் ஒரு 11 மணிக்கு முன்னாடி நான் இந்த ரெக்கார்டிங் செஷனை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன் நம்மளுடைய குரூப்பில். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ரெண்டும் சேர்ந்து நீங்கள் இன்னொரு தடவை கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ வந்துட்டு நமக்கு இது பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் 2 inch லைன் சைஸ் டு பி ரெடியூஸ் டு 1/2 inch லைன் சைஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ளோ அதாவது 1 inch 2 inch பெருசு பண்ணும்போது, அப்போ ரெண்டாவது இன்ச்சு 1 inch குறைக்கும் போதும் சேம் தான். இப்போ இவர் என்ன கேட்டிருக்காரு, இதே விஷயத்த ஆப்போசிட்டாக அப்படியே கேட்டிருக்காரு. சூப்பர், நல்ல கொஷின் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்னதாக வர இதை பைப்பை பெருசு பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் பெருசாக ஒரு பைப் வருது, அதை நம்ம ரெடியூசர் போட்டு சின்னது பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2 inch, இது வந்து 1 inch. இப்போ என்னாகும், இப்போவும் மாஸ் ஃப்ளோ ரேட் சிமிலராக தான் இருக்கும். ஏன் சிமிலராக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வர தண்ணி வந்துட்டு எப்படியாவது இப்போ இது நல்ல கொஷின், இது சூப்பரான கொஷின். இப்போ நான் ஏன் இது சிமிலராக இருக்கும், இதுலேயும் மாஸ் ஃப்ளோ ரேட் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ரெடியூசர் இருக்குது, இங்கே திரும்ப ஒரு பைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் எப்படி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தான் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக தண்ணியால் ஃபில்அப் பண்ணுறோம். ஃப்ளோ போயிட்டே இருக்குது. சரிங்களா. ஃப்ளோ வந்துட்டு நமக்கு போயிட்டே இருக்குது. சரிங்களா. எவ்வளோ ஃப்ளோ போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் தண்ணி வந்து போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அதே மாதிரி 1 kg/s போகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா 2 kg/s 2 inch அப்படிங்கிறதுனால 2 inch, இது வந்து 1 inch அப்படிங்கிற இங்கே வந்து 2 kg/s வச்சுக்கோங்க. அப்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு 2 கிலோகிராம் வெளியில் போயிடும். கரெக்டாக. ஒரு செகண்டுக்கும் 2 கிலோகிராம் போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே 2 கிலோகிராம் போகும் பட்சத்தில் இதுலேருந்து எங்கேயாவது லூப் லைன் எடுக்கிறோமா, இல்லை. அப்போ இங்கேயும் 2 கிலோகிராம் தான் போகும். இங்கேயும் 2 kg/s. ஏன்னா இங்கே தண்ணி இங்கே வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே போயே ஆகணும். அப்போ இங்கே போகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம வரக்கூடிய இதில் ப்ரெஷர் ட்ராப் நடக்குமா நடக்காதா, எவ்வளோ நடக்கும், ப்ரெஷர் குறையுமா அதிகரிக்குமா, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நான் எப்படி சொன்ன மாதிரி ஒரு சில பேர் இப்போ தான் புதுசாக நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கிறது போதும். அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு கிளாஸ் முடிக்க முடியல, நோ ப்ராப்ளம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட 1 week கூட நம்ம சேர்த்து எடுக்கலாம். ஆனால் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ புரிஞ்சுதான், பைப்பை நம்ம சைஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாலும் அதை வந்து பெருசாக்கினாலும் எல்லா டைமும் ஃப்ளோ ரேட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு செகண்டுக்கும் 2 இது போகுது அப்படின்னா இங்கேயும் ஒரு செகண்டுக்கு 2 இது போயே ஆகணும். இல்லைன்னா எங்கே தேக்க முடியாது. ஏன்னா இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட், உள்ளே வரது வெளியில் போயே ஆகணும். இங்கே தேக்க மாட்டேறதெல்லாம் இல்லை. அப்போ இன்புட்டுக்கு அவுட்புட்டும்போது இங்கே 2 லிட்டர் போகும்போது இங்கே 2 லிட்டர் வந்தே தான் ஆகணும். அப்போ 2 kg/s அவுட்லெட்டு வந்தாகும். அப்போது ப்ரெஷர் ட்ராப், ஆமாம், அதை பற்றி நம்ம அடுத்த இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ப்ரெஷர் ட்ராப் ஆகுமா அதிகரிக்குமா என்ன ஆகும், இப்போ இங்கே என்ன ஆகும் ப்ரெஷரு, இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஒரு பெரிய கான்செப்ட் கூட இது மாதிரி சிம்பிளாக வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸு நான் சொன்ன மாதிரி இந்த பெர்னோலிக் ஈக்குவேஷனு, இந்த கேஸ்டி பம்ப்ஸோட டைப்ஸ், இது எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் வரக்கூடிய கிளாஸஸை சொல்கிறேன். இப்போது இன்னொரு இன்டிமேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோர்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் இதுக்கு வந்து 25 பேர் வந்துட்டாங்க. எனக்கும் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு 30 பேர் வரைக்கும் 32 பேர் வரைக்கும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். நோ ப்ராப்ளம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோ அனுப்பிச்சு வைங்க.
அப்புறம் அவங்க பார்த்துட்டும் அதே மாதிரி வந்துட்டு வர ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க, பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, ஒரு சில பேருக்கு சேலரி கொஞ்சம் லேட்டாக வரும், அதனால் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க பே பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு மணி நேரம் தானே, ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணால் உட்காந்தாங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கான்செப்ட்ஸில் நம்ம பார்த்துட முடியும். ஸோ அதனால் டைம் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்னும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது வில்லிங்காக இருந்தாங்கன்னா இது பண்ணுங்கள். சரி, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு இதோ இல்லை பர்சனலாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஒரு ½ hour கழிச்சு. ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டேக் கேர். பாய். குட் நைட். பாய்.